வணக்கம். இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் கூட்டாளிகள் சேர்ப்பு. கூட்டாளி என்பவர் சேர்ப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நடந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஒரு புதிய கூட்டாளியை சேர்ப்பது கூட்டாளி சேர்ப்பு எனப்படும். கூட்டாளி என்ற ஒருவர் ஒரு நிறுவனத்திற்குள் புதிதாக ஏன் சேர்க்கப்படுகின்றார், காரணங்களை கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, புதிய கூட்டாளி முதல் தொகை கொண்டு வருகிறார், அதன் மூலம் நிறுவனத்தை மேம்படுத்த முடியும். எனவே புதிய கூட்டாளி என்பவரை நாம் ஒரு நிறுவனத்திற்குள் அனுமதிக்கலாம். அதுபோல கூட்டாளி என்பவர் சில சமயம் நிறுவனத்திற்கு தேவைப்படும் சொத்துக்களை நிறுவனத்திற்கு கொண்டு வரலாம். எனவே அந்த புதிய கூட்டாளி என்பவரை நாம் அனுமதிக்கலாம். அதுபோல புதிதாக வரும் கூட்டாளி என்பவர் தற்போது நடைபெற்று கொண்டு வரும் தொழிலில் அதிக முன் அனுபவம் உள்ளவராக இருக்கலாம். அதனால் அந்த கூட்டாளியை நாம் கூட்டாண்மை நிறுவனத்தில் சேர்த்து கொள்ளலாம். இதுபோன்ற பல காரணங்களால் நாம் நமது நிறுவனத்தில் ஒரு புதிதாக கூட்டாளி என்ற ஒருவரை சேர்த்து கொள்கின்றோம். இவ்வாறு வரும் கூட்டாளி ரொக்கம் அல்லது சொத்துக்களை கொண்டு வருகிறார். இதற்கான குறிப்பேடுகள் நாம் நமது கணக்குகளில் பதிய வேண்டும். உதாரண கணக்கு இங்கே பார்த்துக்கொள்ளுங்கள். குமார் என்பவர் கூட்டாண்மை நிறுவனத்தில் ரூபாய் 10,000 ரொக்கம் மற்றும் ரூபாய் 50,000 மதிப்புள்ள கட்டடத்தினை கூட்டாண்மை நிறுவனத்திற்குள் கொண்டு வருகின்றார். குறிப்பேடு பதிவுகள் தரவும். இவ்வாறு வினா வந்தால் நீங்கள் எழுத வேண்டியது ரொக்க கணக்கு பற்று, கட்டிடம் கணக்கு பற்று, குமார் முதல் கணக்கு வரவு. ரொக்க கணக்கு ரூபாய் 10,000, கட்டிடம் கணக்கு 50,000. இது ரெண்டையும் கூட்டினோம்னா குமாருடைய முதல் கணக்கு 60,000. இது ரெண்டையும் கூட்டி தான் நாம் ஒரு முதலாக கொண்டு வருகிறார். இங்கே ரொக்க கணக்கு ஏன் பற்று வந்திருக்கு, கட்டிட கணக்கு ஏன் பற்று வந்திருக்குன்னா, சென்ற வருடம் நீங்கள் படித்த பொன்னான விதிகளில் சொத்து கணக்கில் உள்வருவனவற்றை பற்று வைக்க அப்படின்றதுக்காக இந்த இரண்டும் இங்கே பற்று வைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி குமார் கணக்கு ஏன் இங்கே வரவு வந்திருக்கு அப்படின்னா, சென்ற வருடம் நீங்கள் படித்த அதே இதில் ஆள்சார் கணக்கில் தருபவரை வரவு வைக்க, அதாவது நிறுவனத்திற்கு தருபவர் யார்? குமார் என்பவர் நிறுவனத்திற்கு தருகிறார். அதனால் குமாருடைய கணக்கு வரவு வைத்திருக்கிறது. அவர் கூட்டாளி என்பதனால் அவருடைய பெயருடன் முதல் என்ற வார்த்தையை இணைத்துக் கொள்கின்றோம். அதற்கடுத்து கூட்டாளி என்ற ஒருவர் புதிதாக நமது நிறுவனத்திற்குள் வருகிறார். அவர் உள்ளே வரும்போது என்னென்ன சரி கட்டுதல்கள் பதிவுகள் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் என்றால், அவர் வருவதற்கு முன்னர் நமது கூட்டாண்மையில் நமது பழைய கூட்டாளிகள் நமது பழைய லாபத்தினை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை நிர்ணயிக்க வேண்டும். அதாவது புதிய கூட்டாளி வர்றாரு, அவர் வர்றப்ப அவருக்குன்னு உரிய புதிய லாப விகிதம் தர்றோம். அதற்கடுத்து நமக்கு எவ்வளவு தியாகம் அப்படின்றத நம்ம கணக்கிடுறோம். அதற்கடுத்து நற்பெயரை சரிகட்டுதல். நமது நிறுவனத்திற்கு ஏதேனும் நற்பெயர் இருக்குமாயின் அதை சரிகட்டி கொள்கின்றோம். அதற்கடுத்து முதல் கணக்கை புதிய லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றியமைத்தல். அதாவது எவ்வளவு லாப பகிர்வு விகிதம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முதல் கணக்கை மாற்றிக்கிறோம். சப்போஸ் நமக்கு லாப பகிர்வு ரொம்ப குறைவாக இருக்குது, நம்ம முதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூடுதல் முதல் தொகையை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் முதல் கணக்கை புதிய லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றியமைத்தல். சரி, அதற்கடுத்தது இதில் இந்த பகிர்ந்து தராத லாபம், பொதுக்காப்பு, காப்பு நிதி, தொழிலாளர் ஈட்டு நிதி, முதலீட்டு மாறுபடும் நிதி, இது எல்லாம் என்னென்ன அப்படின்ற அர்த்தம் நமக்கு தெரியும். முதல்ல நம்ம பகிர்ந்து தராத லாபம் என்றால் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு நிறுவனத்தில் உருவான லாபம் உருவான பின்னர் அந்த லாபம் அந்த நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அல்லது கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படாமல் இருந்தால் அது பகிர்ந்து தராத லாபம் எனப்படும். இதுதான் பகிர்ந்து தராத லாபம். இந்த பகிர்ந்து தராத லாபம் அப்படின்றது இந்த கூட்டாண்மை கணக்கில் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கூட்டாளி ஒருவர் புதிதாக நிறுவனத்தில் சேர்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் வருட முடிவிலும் சேரமாட்டார். அவர் எந்த நாள் அவருக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நாளில் அவர் சேர்த்து கொள்ளப்படுவார். அதே போல் நிறுவனத்திற்கு அவர் தேவைப்படும் நாளில் தான் அவர் நிறுவனத்திற்குள் வருகிறார். அதனால் அவர் சேருவதற்கு முன்னர் உள்ள லாபம் அனைத்தும் தனியாக கணக்கிடப்பட்டு அதனுடைய லாபம் பழைய கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். இதுதான் இங்கே கூட்டாண்மை கணக்கில் பகிர்ந்து தரா லாபம் என்பதனை கணக்கிடுவதன் நோக்கம்.
அதற்கடுத்து பொதுக்காப்பு என்றால் என்ன? பொதுக்காப்பு என்பது நிறுவனத்தின் லாபத்திலிருந்து எதிர்காலத்தில் தேவை என கருதி தனியாக ஒதுக்கப்படும் ஒரு லாப பகுதியாகும். இது நிறுவனத்தின் பொதுவான எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படுகிறது. காப்பு நிதி என்றால் என்ன? காப்பு நிதி என்பது நிறுவனத்தின் லாபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஒதுக்கப்படும் லாபத்தின் ஒரு பகுதியாகும். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இது உருவாக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு புதிய நவீன தொழில்நுட்ப இயந்திரம் ஒன்று வாங்குவதற்காக ஒரு கூட்டாண்மை நிறுவனம் தனது லாபத்திலிருந்து சிறிதளவு தொகைகளை இதற்காக ஒதுக்கி வைக்கலாம். இதில் கணிசமான தொகை சேர்ந்தவுடன் அந்த தொகையை பயன்படுத்தி அந்த இயந்திரத்தை முதலீடு செய்யலாம். இதுதான் காப்பு நிதி. பொதுக்காப்பு அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவான ஒரு எதிர்கால தேவைக்காக தனியாக லாபத்தினை ஒதுக்கி வைப்பது பொதுக்காப்பு. காப்பு நிதி என்பது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக நமது லாபத்தின் ஒரு பகுதியை தனியாக ஒதுக்கி வைத்துக் கொள்வது காப்பு நிதி. அதற்கடுத்து தொழிலாளர் ஈட்டு நிதி. தொழிலாளர் ஈட்டு நிதி என்றால் என்ன அப்படின்னா, கூட்டாண்மை லாபத்திலிருந்து ஒதுக்கப்படும் ஒரு நிதியாகும். அதாவது இதுவும் ஒரு லாபத்திலிருந்து ஒதுக்கப்படுகிறது. ஒரு நிறுவனம் தொழிலாளர்களை நம்பி இயங்குவதாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தேவைக்காகவும் அவர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய நலனின் பாதுகாப்பு கருதியும் இது தனியாக ஒதுக்கப்படுகிறது. அதற்கடுத்து முதலீட்டு மாறுபடும் நிதி. முதலீட்டு மாறுபடும் நிதி என்றால் என்ன அப்படின்னு வினா வந்துச்சுன்னா, நம்ம எழுத வேண்டியது, ஒரு தனி நபர் போல் ஒரு கூட்டாண்மை நிறுவனம் பங்குகள் மற்றும் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம். இவ்வாறு முதலீடுகள் இடும்போது அவ்வாறு முதலீடு செய்யப்பட்ட பங்குகள் மற்றும் பத்திரங்களின் சந்தை மதிப்பு ஒவ்வொரு நாளும் வேறுபடுவதாகவே உள்ளது. நீங்கள் பார்க்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஷேரு இன்றைக்கி ரேட்டு இவ்வளவு அப்படின்னு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை நிர்ணயிக்கப்படும் சந்தையில். அதுக்காக டெய்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நமது அக்கௌண்ட்ஸில் கணக்குகளை மாற்றி மாற்றி எழுத முடியாது. அந்த இது என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கினோமோ அந்த ரேட்டில் தான் நமது கணக்குகளில் அந்த பங்குகளும் பத்திரங்களும் இருக்கும். புதிதாக ஒரு கூட்டாளி என்பவர் ஒருவர் சேரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பங்குகள் மற்றும் பத்திரங்களுடைய சந்தை மதிப்பு எவ்வளவு அப்படின்ற கணக்கு பார்த்துவிட்டு அந்த தொகையை நம்ம முதலீட்டு மாறுபடும் நிதி என எடுத்துக்கொண்டு அதனையும் பழைய கூட்டாளிகள் பழைய லாப விகிதத்தில் பிரித்துக் கொள்கிறோம். இதுதான் முதலீட்டு மாறுபடும் நிதி. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இவ்வாறு சந்தை மதிப்பு கூடுவதால் அல்லது குறைவதால் கூட்டாண்மைக்கு லாபம் அல்லது நட்டம் ஏற்படுகிறது. இதுவே முதலீட்டு மாறுபடும் நிதி ஆகும். அதற்கடுத்து இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பகிர்ந்து தராத லாபம், பொதுக்காப்பு, காப்பு நிதி, தொழிலாளர் ஈட்டு நிதி, அதற்கடுத்து முதலீட்டு மாறுபடும் நிதி. இவை எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாபம், அதாவது கூட்டாளிகளுக்குள்ள ஏற்பட்டுள்ள லாபம். இந்த லாபம் எல்லாமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பழைய கூட்டாளிகள் பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்து எடுத்துக்கிறோம். புதிதாக ஒரு கூட்டாளி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், பகிர்ந்து தராத லாபம், பொதுக்காப்பு, காப்பு நிதி, அதற்கடுத்து தொழிலாளர் ஈட்டு நிதி, முதலீட்டு மாறுபடும் நிதி, இவையெல்லாம் நம்ம லாபத்திலிருந்து நம்ம தனியாக ஒதுக்கி வச்சது. எதுக்காக ஒதுக்கி வச்சுருக்கோம், நம்ம நிறுவனத்தினுடைய தேவைக்காக வேணும் அப்படின்றதுக்காக ஒதுக்கி வச்சுருக்கோம். நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. அதாவது ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தங்களுக்குள் பிரித்து கொள்ளவில்லை. அதனால் என்ன செய்கிறோம், அந்த தொகைகள் எல்லாத்தையும் நமது பழைய கூட்டாளிகளுக்கு பழைய கூட்டாளிகளின் லாப விகிதத்தில் நம்ம மாற்றுறோம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கூட்டாளி ஒருவர் சேர்க்கும்போது செய்ய வேண்டிய சரி கட்டுதல்கள் பதிவுகளை பற்றி பார்த்தோம். இந்த பதிவுகள் சம்பந்தப்பட்ட கணக்குகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சி கணக்குகள் இரண்டையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா தேர்வுகளில் பயிற்சி கணக்குகள் மற்றும் எடுத்துக்காட்டு கணக்குகள் அவ்வப்போது கேட்கப்படுகின்றன. அதனால் நம்ம இரண்டையும் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதற்கடுத்து நமது பாடப்புத்தகத்தில் பகிர்ந்து தராத லாபம் சம்பந்தப்பட்ட கணக்குகள் எடுத்துக்காட்டு 1 முதல் 3 வரையும், அதே மாதிரி பயிற்சி கணக்குகளில் 1 முதல் 3 வரையும் வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. அதற்கடுத்து சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மறுமதிப்பீடு செய்தல் சம்பந்தப்பட்ட கணக்குகள் எடுத்துக்காட்டு மற்றும் பயிற்சி கணக்கு 4 முதல் 7 வரை இடம்பெற்றுள்ளன. அதற்கடுத்து லாப விகிதம், தியாக விகிதம், இந்த மாதிரி வினாக்கள் எடுத்துக்காட்டு அண்டு பயிற்சி கணக்கு இரண்டுலேயுமே சரி
8வது கணக்கிலிருந்து 17வது கணக்கு வரைக்கும் வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. அதற்கடுத்து நற்பெயர் சம்பந்தப்பட்ட கணக்குகள் 18லேருந்து 23 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வினாக்கள் விரிவான விடைகள் இருக்குது. இப்போ நம்ம அடிப்படையான கணக்குகள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துருவோம். இப்போ எடுத்துக்காட்டு 1. இந்த எடுத்துக்காட்டு 1ல் வினாவை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு படிச்சிடணும். வினாவை முதல்ல மாணவர்கள் தெளிவாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் விடையளிக்க முயற்சிக்க வேண்டும். மாலா மற்றும் விமலா என்னும் கூட்டாளிகள் முறையே 3:2 என்னும் விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வந்தனர். 31/3/2017 அன்று வர்ஷினி என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். அவர் சேர்ந்த நாளில் நிறுவன ஏடுகளில் காப்பு நிதி ரூபாய் 50,000 என காட்டியது. காப்பு நிதியை பகிர்ந்தளிக்க குறிப்பேடு பதிவு தரவும். இப்போ இந்த காப்பு நிதி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள லாபம், அந்த லாபம் தான் காப்பு நிதி என நிறுவனத்தில் இருக்குது. இந்த காப்பு நிதின்றது இங்கே எவ்வளோ இருக்குன்னா 50,000 இருக்குது. இந்த 50,000த்தை 3:2 என்ற வீதத்தில் பழைய கூட்டாளிகள் யார், இந்த மாலா மற்றும் விமலா ஆகிய இருவருக்கும் நம்ம பிரித்து தர்றோம். இப்போ இந்த 50,000த்தை பிரித்து தர்றப்ப எப்படி பிரித்து தர்றோம் அப்படின்னா, இங்கே மாலாக்கு, இப்போ இந்த 50,000த்தை இந்த 3:2 இருக்குல்ல, இதனுடைய உள் அர்த்தம் எப்படின்னா 3யும் 2யும் கூட்டினீங்கன்னா 5 வரும். அதுக்கப்புறம் 3/5 2/5. 50,000 × 3/5 யாருக்கு, மாலாக்கு. விமலாக்கு 2/5. இப்போ என்ன ஆச்சு, மாலாக்கு 30,000, விமலாக்கு 20,000. இது பொதுக்காப்பு தொகையை நம்ம மாலாக்கும் விமலாக்கும் பிரித்து தர்றோம். இப்போ 30,000 மாலா முதல் கணக்கு வர்றது, விமலா முதல் கணக்கு 20,000 வர்றது, பொதுக்காப்பு கணக்கு பற்று. அவ்வளோதான். அதற்கடுத்தது பயிற்சி கணக்கு 1. பயிற்சி கணக்கில் பார்த்தோம்னா இங்கே அருள் மற்றும் அனிதா கூட்டாளிகள் லாபங்களுக்கிடையே 4:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அதற்கடுத்து 31/3/2018 அன்று புதிய கூட்டாளியாக அஜய் என்பவர் சேர்த்து கொள்ளப்படுகிறார். சேர்க்கையின் போது நிறுவன ஏடுகளில் பொதுக்காப்பு 42,000 என காட்டியது. பொதுக்காப்பினை பகிர்ந்து அளிப்பதற்கான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். இப்போ பொதுக்காப்பு இது லாபம் தான், அதனால் இது ரெண்டையும் நம்ம இவங்க 2 பேருக்கும் பிரித்து தர்றோம். அதற்கடுத்தது இப்போ இதே மாதிரி தான் இந்த 4:3ன்றதுடைய அர்த்தம் என்னென்னா 4/3 கூட்டினீங்கன்னா 7, 4/7/3/7. இதுதான் இதனுடைய உள்ளர்த்தம். இதனுடைய 42,000த்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, 42,000 ஃபஸ்ட் உள்ளது யாருக்கு, இந்த இதில் இது ஃபஸ்ட்டு உள்ளது ஃபஸ்ட்டு உள்ள ஆளுக்கு. அதற்கடுத்து இது செகண்ட் உள்ளது செகண்ட் உள்ள ஆளுக்கு. அதற்கடுத்தது இங்கே 42,000 × 4/7 அவங்க, இது யாருக்கு, அருள் என்பவருக்கு. அதற்கடுத்து அனிதான்றவங்களுக்கு இந்த 42,000 × 3/7. ரைட்டா. இப்போ 6/7 42. அப்போ இதை அடித்தோம்னா 6×4 24, 24,000. இந்த சைடு 6×3 18, 18,000. கரெக்டாக. இதுக்கடுத்து இவங்க 2 பேருக்கும் இப்படி பிரித்து கொடுத்துட்றோம். அதற்கடுத்தது எடுத்துக்காட்டு கணக்கு 2. இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு 2ல் பார்த்தோம்னா, கவிதா மற்றும் ராதா எனும் கூட்டாளிகள் முறையே 4:3 என்ற விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வந்தனர். 1/1/2019 அன்று அவர்கள் தீபா என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். அந்நாளில் அவர்களுடைய இருப்பினை குறிப்பில் லாப நட்ட கணக்கு பற்று இருப்பாக
ரூபாய் 70,000 பகிர்ந்து தராத நட்டமாக சொத்துக்கள் பக்கத்தில் காட்டியது. கூட்டாளி சேர்ப்பின் போது பகிர்ந்து தராத நட்டத்தை மாற்றுவதற்கு குறிப்பேடு பதிவு தரவும். இது நட்டம். கரெக்டா? இது இருப்புநிலை குறிப்பில் எந்த பக்கம் காமிக்கும் அப்படின்னா சொத்துக்கள் பக்கம் காமிக்கும். இந்த லாப நட்ட கணக்குன்றது இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது லாபம். இந்த லாப நட்ட கணக்குன்றது சொத்துக்கள் பக்கம் இருந்துச்சுன்னா அது நட்டம். இது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒருத்தர் 10,000 ரூபா முதல் போட்டிருக்காரு. இன்றைக்கி அவர் பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் இன்றைக்கி 1,00,000 உயர்ந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முதல் போட்டது 10,000 இந்த சைடு காமிக்கும். இந்த சைடு சொத்து பொறுப்புகள் பக்கம் 10,000 காமிக்கும். அதே இது அவர் இன்றைக்கி 1,00,000 வந்திருக்காரு அப்படின்னா முதல் இருக்குது அவருடைய தொழிலில் அப்படின்னா என்னது? 90,000 லாபம்னு அர்த்தம். அப்போ இந்த சைடு வந்தால் லாபம், இந்த சைடு வந்தால் நட்டம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது இந்த 70,000ன்றது நட்டம். இந்த நட்டத்தை நம்ம இவங்க 2 பேருக்கும் பிரித்து தர்றோம். இவங்க 2 பேருக்கும் கவிதாக்கும் ராதாக்கும் பிரித்து தர்றோம். 4:3ன்ற விகிதத்தில் பிரித்து தர்றோம். இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? 4/7:3/7. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ தொகை இருக்குது? 70,000 இருக்குது. இந்த கவிதா, அதற்கடுத்து ராதா, அவங்களுக்கு 4/7, இவங்களுக்கு 3/7. இது அவங்களுடைய முதல் கணக்குகள் பற்று வைக்கப்படுகின்றன. ஏன் பற்று வைக்கப்படுகிறது? அது நட்டம், அதனால் அது பற்று வைக்கப்படுகிறது. லாப நட்ட கணக்கு வரவு வைக்கப்படுகிறது. அதற்கடுத்து இதே மாதிரி தான் அடுத்த கணக்கு பயிற்சி கணக்கு 2. அஞ்சலி மற்றும் நித்யா என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். அவர்கள் பிரமிளா என்ற நபரை 1/1/2018 அன்று கூட்டாளியாக சேர்த்தார். அந்நாளில் அவர்களின் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்தில் பகிர்ந்து தராத நட்டம் ரூபாய் 40,000 என இருந்தது. சேர்ப்பின் போது பகிர்ந்து தரா நட்டத்தை பகிர்வதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும். இப்போ பகிர்ந்து தராத நட்டம்னு சொல்லிட்டாங்க. இது 40,000ட்டாங்க. அதற்கடுத்து இவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க? 5:3ன்னு பிரிக்கிறாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? 5 + 3 = 8. அப்போ 5/8. அதற்கடுத்து 3/8. இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு? 5/8 யாருக்கு? அஞ்சலிக்கு. நித்யான்றவங்களுக்கு 3/8 அஞ்சலி. இப்போ இது 2 பேர் கணக்கு பற்று வந்துருக்கும். லாப நட்ட கணக்கு வரவு வந்துடும். இதுதான் குறிப்பேடு. அதற்கடுத்து எடுத்துக்காட்டு கணக்கு 3, அடுத்து பயிற்சி கணக்கு 3. இது 2ஐயும் பார்ப்போம். இப்போ இங்கே இந்த கணக்கில் எடுத்துக்காட்டு கணக்கு 3, இந்த கணக்கில் இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? கணக்குகளை ஃபஸ்ட்டு படிக்கணும். கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன, அங்கே வினா கேட்குறது என்ன கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கணக்கை முழுசாக படிச்சிருங்க. ரத்னகுமார் மற்றும் ஆரோக்கியதாஸ் என்னும் கூட்டாளிகள் முறையே 3 என லாப நட்டம் பகிர்ந்து வந்தனர். 31 மார்ச் 2017 நாளைய அவர்களது இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. பொறுப்புகள் சொத்துக்கள் இருக்குது. இதில் முதல் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து இதில் கணக்கில் கவனிச்சிங்கன்னா இதில் லாப நட்ட பகிர்வு கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அடுத்து பொதுக்காப்புன்னு ஒன்று இருக்குது. அடுத்து தொழிலாளர் ஈட்டு நிதின்னு இருக்குது. இந்த 3மே என்னென்னா லாபம் தான். அதாவது நிறுவனத்தில் உருவான லாபம் நிறுவனத்துக்குள்ளேயே இருக்குது. கூட்டாளிகள் அவர்களுக்குள் அதனை பிரித்து கொள்ளவில்லை. 2017 ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று சேருகிறார். அவர் சேரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? இந்த தொகைகள் எல்லாத்தையும் பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து தருகின்றோம். அதற்கான பதிவு தான் இப்போ நம்ம மேற்கொள்ள போகின்றோம். இப்போ இது எவ்வளவு? 20,000, 5,000, 15,000 எல்லாத்தையும் கூட்டுங்க. 40,000 வந்துருச்சா? இந்த 40,000த்தை 2 கூட்டாளிகளுக்கும் நம்ம பிரித்து தர்றோம்.
யார் யாருக்கு? ரத்தனகுமார் மற்றும் ஆரோக்கியதாஸ் 2 பேருக்கும் பிரித்து தர்றோம். இவங்களுடைய லாப விகிதம் என்னென்னா 3:2. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? 3 2 கூட்டினோம்னா 5, 3/5:2/5. இப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு? ரத்தனகுமாருக்கு எவ்வளோ பிரித்து தரப்போகிறோம்? 40,000 பிரித்து தரப்போகிறோம். 40,000த்தில் 3/5 பிரித்து தரப்போகிறோம். அதற்கடுத்து இந்த சைடு ஆரோக்கியதாஸ், இவருக்கு 40,000த்தில் 2/5 பிரித்து தரப்போகிறோம். = 8 3 24. 24,000 இங்கே 16,000. கரெக்டாக? இப்போ இது ரெண்டையும் இங்கே இவங்களுக்கு பிரித்து தந்துடும். இது எல்லாமே லாபம், அதனால் அவர்களுடைய கணக்கு வரவு வைக்கப்படுகிறது. அதற்கடுத்து ரத்தனகுமாருடைய முதல் கணக்கு 24,000, ஆரோக்கியதாஸின் முதல் கணக்கு 16,000. அதற்கடுத்து இந்த மேலே எதை நீங்கள் பிரிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே பற்று வச்சுருங்க. பற்று வச்சுட்டோம்னா இந்த தொகைகள் மொத்தம் அப்படியே இந்த கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு மாறிவிடும். அவ்வளவுதான். அதற்கடுத்தது பயிற்சி கணக்கு 3. இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா ஓவியா மற்றும் காவியா இருவரும் கூட்டாளிகள். யார் யார் கூட்டாளி? இந்த கணக்கில் ஓவியா மற்றும் காவியா இருவரும் கூட்டாளிகள். அவங்க லாப நட்டங்களை எப்படி பிரிச்சுட்டு வர்றாங்க? 5:3ன்னு பிரிச்சுட்டு வர்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? 5/8:3/8. இப்போ இந்த கணக்கில் பார்த்தோம்னாலும் இங்கே என்ன இருக்குது? லாப நட்ட பகிர்வு கணக்கு இருக்குது, அதுக்கடுத்து பொதுக்காப்பு இருக்குது, அதுக்கடுத்து தொழிலாளர் ஈட்டு நிதி இருக்குது. இது மூணும் என்ன? இது மூணும் கூட்டாளிகளுக்கு உண்டான லாபம். அவர்கள் இது நாள் வரை அவர்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் இப்போது நம்ம அந்த கூட்டாளிகளுக்கு இந்த லாபத்தினை பகிர்ந்து தந்துடுறோம். இப்போ தர்றோம் 40,000, 8,000, 12,000. இங்கே போடுவோம். 60,000 வந்துருச்சா? இப்போ இந்த 60,000த்தை யார் யாருக்கு பிரிக்கிறோம்? ஓவியா மற்றும் காவியாவுக்கு பிரிக்கிறோம். அவங்க 2 பேரும் எப்படி பிரிச்சுக்கிறாங்க? 5/8 × 3/8. இப்போ உங்களுக்கு கணிப்பான் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் கால்குலேட்டரில் இந்த கணக்கெல்லாம் வேகமாக செஞ்சிடலாம். ஓவியா காவியா, ஓவியாவுக்கு 37,500, காவியாவுக்கு 22,500. இது ரெண்டையும் போட்டுட்டோம். அதற்கு அடுத்தது மேலே கணக்கில் இருக்கிற இது மொத்தத்தையும் இங்கே கீழே பற்று வச்சுடுறோம். ஏன்னா இந்த பற்று வச்சு இந்த கணக்குகள் மொத்தத்தையும் கூட்டாளிகளுடைய முதல் கணக்குக்கு மாற்றிடுறோம். அவ்வளோதான் இந்த கணக்கு.